அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் இங்கே செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, தீமைகளை தடுப்போம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். எனது அருமை சகோதர சகோதரிகளே, தீமைகளை தடுத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். குறிப்பாக தீமைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே அதனுடைய பட்டியல் நாளுக்கு நாள் அதில் புதிய வார்த்தைகளை சேர்த்து கொண்டே செல்கின்றது. அந்த அளவுக்கு நன்மைகளுடைய பட்டியல் கூடுவதில்லை. காரணம், நன்மைகள் உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகவும், தீமைகள் ஒவ்வொரு காலத்திலும் புதிய புதிய வேடம் அணிந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்காக புது புது வழிமுறைகளை கண்டுபிடிக்கின்றார். இப்படிப்பட்ட தீமைகளில் இருந்தும் சமுதாயத்தை பாதுகாப்பது ஒரு சாரார் மீது கடமையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு தலைப்பை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஆதாரங்களாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை வரலாறும் வந்துவிடும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய குர்ஆனின் பெரும்பகுதியும் நமக்கு வந்துவிடும். அந்த அளவிற்கு தீமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிக அவசியமான ஒன்று. தீமைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த தலைப்பை பற்றிய எந்த ஒரு அறிவும் எனக்கு தேவையில்லை என்று எந்த ஒரு மனிதனும் அவன் கடந்து போய்விட முடியாது. ஏன் என்று கேட்டால், ஒன்று ஒரு சில தீமைகள் அவனிடத்தில் இருக்கும், அல்லது ஒரு சில தீமைகள் அவனை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அவனை பாதிக்காவிட்டாலும் அவனுடைய குடும்பத்தாரை பாதிக்கக்கூடிய தீமைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு சில தீமைகள் என்று சொல்லக்கூடியது இந்த உலக வாழ்க்கையோடு முற்று பெற்றுவிடும். மறுமையில் அதை பற்றி கேள்வி இருக்காது, ஒண்ணு இருக்காது. அது இங்கே கடந்து போகக்கூடிய சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் சில தீமைகள் இருக்கின்றது, அது நம்முடைய மறுமையை பாழாக்கிவிடும். மறுமையில் அதை பற்றிய கேள்விகள் வரும், மறுமையில் அதை பற்றிய விசாரணைகள் வரும், மறுமையில் அது நம்முடைய சொர்க்கத்திற்கு போவதற்கு தடைக்கற்களாக அமைந்துவிடும். அப்ப அந்த தீமையை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியுமானா நிச்சயமா முடியாது. அப்ப இத்தனை விதமான தீமைகளை பற்றியும் நாம் விளக்கமாக விவரமாக தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். முஸ்லிமுக்குன்னு இல்லை, ஒவ்வொரு மனிதருக்கும் மிக அவசியமான ஒன்று. அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இந்த தீமைகளை தடுப்போம் என்ற ஒரு தலைப்பை நாம் எடுத்து அதை தடுக்கக்கூடிய மக்களில்
நாமும் ஒருவராக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்ற துவாவோடு எந்தெந்த தீமைகளை நாம தடுக்க முடியும், எந்தெந்த தீமைகளை நம்மால் சொல்லத்தான் முடியும், தடுக்க முடியாது. இப்படி பல தீமைகள் நாம பிரிச்சு பார்க்க போறோம் ஒவ்வொன்றையும். அப்ப அடிப்படையாக தீமைகள் என்று வந்து விட்டாலே அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனது திருமறையில சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 104வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் எதுவுன இலல் கைரி வயமுரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிடையே மனிதர்களிலேயே ஒரு சமுதாயம் இருக்கின்றது. அந்த சமுதாயத்தவர், அந்த கூட்டத்தார் யார் என்று சொன்னால், எதுவுன இலல் கைர், மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர். இன்னும் அவர்கள் என்ன செய்வார்கள், அனில் முன்கர், தீமைகளில் இருந்து மக்களை தடுப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு தேர்வுல வெற்றி பெறுவதற்கு என்ன அவசியம், எத்தனை சதவீதம் மதிப்பெண்கள் அவசியம் என்பது போல இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற்று மறுமையில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டத்தாராக நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கூட்டத்தாரோடு இருக்க வேண்டும். எந்த கூட்டத்தார் நன்மைகளின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்களோ, எந்த கூட்டத்தார் தீமைகளில் இருந்து மக்களை தடுக்கின்றார்களோ, இந்த இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் இணைத்து வைத்து விட்டான். உதாரணத்திற்கு உலமாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில பல விஷயங்களை இணைத்தே கூறுவான். அதை எந்த வகையிலும் பிரித்து பார்ப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது ஒன்று கிடையாது. அகிமுஸ்ஸலா ஆத்து ஜக்கா, எந்த இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் இணைத்தே கூறுவான். இது இரண்டு பிரித்து பார்க்க முடியாத இருவேறு அமல்களாக இருக்கின்றன. அப்ப யார் மீது கடமை இல்லையோ அவர்கள் மீது எதுவும் கேள்வி கணக்கு கிடையாது. ஆனால் கடமையான இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எவ்வாறு அந்த தொழுகையை கடமையாக கருதுகின்றாரோ அதே போல ஜக்காத்தையும் அவர் கடமையாக கருதி அதை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த இரண்டும் இணைத்தே சொல்லுவான். அதே போலதான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நன்மையை ஏவக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் தொடர்ந்து அல்லாஹ் தீமையை தடுத்தலை பற்றி நமக்கு வலியுறுத்துகின்றான். அப்போ நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்தல் என்பது மறுமையின் வெற்றியாளர்களுக்குரிய ஒரு அடையாளம். அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தார் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனது திருமறையில் நமக்கு வாக்களிக்கின்றான். அப்ப அப்படி வெற்றி பெற்ற ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும், வெற்றியாளர்களில் ஒருவராக நானும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் நான் இந்த உலகத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை ஏவுவது போல தீமைகளையும் தடுக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாதிப்பு கிடையாது, யாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல அது ஒரு மிக சிரமமான காரியம் கூட கிடையாது. உதாரணத்திற்கு மக்காவில் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களை தொழுகைக்கு மட்டும் அழைத்திருந்தால் அவர்கள் வந்திருப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தாங்க. இப்போ கூட நீங்க ஒரு பெரிய ஒரு அவையில இந்து முஸ்லிம் என்று கலப்படமாக எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இறந்து விட்ட நம்முடைய ஒரு சகோதரருக்காக ஒரு 2 நிமிடம் எழுந்து நின்று நாம் அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாரும் நம்ம ஏஞ்சி நின்றுறோம். ஏன்? தோவருக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நன்மை என்று சொல்லும் பொழுது, நன்மை என்று ஏவும் பொழுது அதுல ஒரு பாராபட்சம் இல்லாம எல்லா மக்களும் வந்துடுறாங்க. அதுல ஒரு எதிர்ப்பு இருக்காது. ஆனால் தீமையை தடுக்க நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க கிளர்ச்சி ஏற்படும், அங்கே பிரச்சனைகள் ஏற்படும், அங்கே கருத்து மோதல்கள் ஏற்படும், அங்கே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அங்கே ஆளாக்கப்படுவது எப்போது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலே வாழக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், லா இலாஹா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர இல்லல்லாஹ், வேறு யாருமே இல்லை என்ற ஒரு கருத்தை தான் முதலில் எடுத்து வைத்தார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதற்காகத்தான் ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை இந்த ஒற்றை வரியை விளங்க வைப்பதற்கு அயராது பாடுபட்டார்கள் என்று சொன்னால், தீமைகளை தடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே 78வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நான் கேட்டேன். மர்ரா மின்கும் முன்கரன் பல்யுகையிருஹு பியதிஹி, ஒரு தீமையை காண்பாரேயானால்
அதை அவர் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும். பயில்லம் யஸ்ததிஉ ஃபபி லிசானிஹி, அதற்கான ஆற்றலை அவர் பெறவில்லை, அதற்கான சக்தி அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர் அதை நாவால் குறைந்தபட்சம் சொல்லட்டும். பயில்லம் யஸ்ததிஉ ஃபபி கல்பிஹி, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை, சொன்னா ஏதாச்சும் பண்ணிடுவானு பயப்படுறாரு, அவர் அதை மனதால் வெறுத்து ஒதுங்கட்டும். இப்படி ஒரு தீமையை மனதால் கூட வெறுக்காத ஒரு நிலை என்று சொன்னால் அது ஈமான்ல கிடையாது. ஏனென்றால் மனதால் வெறுப்பதுதான் ஈமான். மனதால் வெறுத்து நீங்க ஒதுங்கி போறீங்க பாருங்க, அந்த செயலை வெறுக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஈமானின் கடைசி நிலை. அப்ப அதற்கு பிறகு நாலாவதாக ஒன்று இருக்குதானா? இல்ல. 3 நிலைகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைகளை தடுப்பதிலே, தீமைகளை பற்றி எச்சரிப்பதிலே, தீமைகளை பற்றி தான் ஒரு முடிவு எடுப்பதிலே இருக்க வேண்டும் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த ஹதீஸுக்கு பலர் தவறான விளக்கங்களையும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சரியான இல்மை கொடுக்க போதுமானவர். இந்த ஹதீஸை நாம எப்படி விளங்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்ல விளக்கம் இருக்குது. அதை நம்ம கடைசியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு தீமை என்று சொன்னால் அதை நாம் தடுக்க வேண்டும், அல்லது அது தீமை என்பதை எடுத்து கூற வேண்டும். இந்த 2 நிலைகளில் தான் ஒரு முஸ்லிம் முதலில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே நன்மைகளை ஏவுவது நன்மை, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நன்மைகளை மட்டும் ஏவினால் போதுமா என்று சொன்னால் ஒருபோதும் அந்த சமுதாயம் தீமைகளில் இருந்து தானாக திருந்தார். தீமைகளை நீங்கள் தடுத்துதான் ஆக வேண்டும். தீமைகளை தடுப்பதற்கு நீங்கள் சில தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். தீமைகளை தடுக்கும் பொழுது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் உங்களுடைய நற்பெயருக்கும் சில களங்கம் ஏற்படவும் செய்யும். இதையும் நாம் சகித்துக் கொண்டுதான் நாம் இந்த நற்பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நறுமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களிடத்திலே ஏராளமான தீமைகள் இருக்கின்றன. அதை நாம் பட்டியலிடுவோம். அந்த பட்டியலில் எந்தெந்த தீமைகளில் எந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய அந்த பங்கு குறைவாக இருக்கின்றது, ஏன் என்ற காரணத்தை அவர்களுக்கு நாம் எடுத்து கூறுவதும், இது போன்ற தீமைகளில் இருந்து நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளீர்கள் என்ற ஒரு அழகான உபதேசங்களை அவருக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை மறுமை நாளிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இறைவனிடத்திலே, யா அல்லாஹ், நாங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், நாங்கள் இந்த தீமைகளை செய்து கொண்டு இருந்தோம், நாங்கள் மது அருந்துவதாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், வரதட்சணையாக இருக்கட்டும், அல்லது இறந்தவைகளை சாப்பிடுவதாக இருக்கட்டும், இப்படி நாம பட்டியல் போட்டுட்டே போவோம். இன்ஷா அல்லாஹ் பட்டியல் வரும் பின்னால. அப்ப இவ்வளவு தீமைகளை நாம் சர்வ சாதாரணமாக பட்ட பகலிலே வெளிரங்கமாக செய்து கொண்டிருந்தோம். என்னோடு பல முஸ்லிம் சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யாருமே எங்களை பார்த்து, சகோதரரே இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை என்று நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே அவர்கள் நம்மை குற்றம் சாட்டுவார்களே. ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள், நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கின்றது, சிந்தித்து பாருங்கள். இது மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, நன்மைகளை ஏவுவது நன்மையை போலவே நாம் தீமைகளை தடுப்பதுதான் மிக சிறந்த நன்மை. நன்மையை ஏவக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மறுமையில் பிரதிபலனை விட தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே சொர்க்க சோலைகளை தருவதாக வாக்களிக்கின்றான். அதில் முதலிடம் வகிக்கக்கூடியவர்கள் நபிமார்கள், இறை தூதர்கள். அப்ப இந்த இறைவனுடைய தூதர்களாக வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் எல்லாமே நன்மையை மட்டும் ஏவி விட்டு சென்றார்களா? அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள் ஐவேளை தொழுது கொள்வார்கள், மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பார்கள், யாரிடமும் சண்டை போட மாட்டார்கள், யாரையும் விமர்சிக்க மாட்டார்கள். இவர்கள் தான் என்று நபிமார்களை பற்றி அல்லாஹ் எங்கன்னா சொல்லியிருக்கிறானா? அப்ப இப்படி இருப்பது ஒரு சிறந்த கூட்டமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இது முற்றிலும் இறை தூதர்களுக்கு மாற்றமான ஒரு பணி. நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் ஐவேளை தொழுவேன், இரவிலே நின்று வணங்குவேன், மற்றவர்களிடத்தில் இன்முகமாக பேசுவேன், அவன் எந்த தவறு செய்தாலும் அதை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இவர் பொதுமக்களுடைய நண்பன் சொன்னா பொதுமக்களுடைய துரோகி. பொதுமக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை சுட்டிக்காட்ட தகுதியற்றவர்கள். இவர்கள் எப்படி இறை தூதர்களோடு வாழ முடியும்? இறை தூதர்களோடு மறுமை நாளில் நான் போய் இருக்கணும் என்று சொன்னால் அந்த இறை தூதரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை நம்மிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். அந்த இறை தூதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அந்த மக்களிடத்தை எவ்வளவு விமர்சனத்திற்கு ஆளான. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வெள்ளை கந்துராவை போட்டுக்கிட்டு அப்படியே பள்ளிவாசல்ல தஸ்பீஹ் மணியை வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு பெருங்கூட்டம் இருந்துச்சு. கிடையாது. எதை சொன்னாலும் அதை எதிர்த்து கேட்பார்கள். திருக்குரானை புரட்டி பாருங்கள். விமர்சிக்கப்படாத தூதர் இல்லை, எதிர்கேள்வி கேட்கப்படாத தூதர் இல்லை, நையாண்டி
செய்யப்படாத தூதர் இல்லை, பொய்ப்பிக்கப்படாத தூதர் இல்லை. எத்தனையோ தூதர்களை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், இன்னும் எத்தனையோ தூதர்களை நீங்கள் கொன்றீர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்ததுனாலதான் அந்த தூதர்களுக்கு சொர்க்கம் கிடைத்ததே தவிர, அவங்க சும்மா பள்ளிவாசலுக்கு அழைத்தவர்களாக தூதர்களை நாம் சித்தரித்து நாம மனசுல ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பேரிழப்புக்கு தான் ஆளாகுவோம். ஆகவே நறுமை சகோதரர்களே, நன்மையை ஏவுவது என்பது நிச்சயமாக செய்ய வேண்டும். அதை போலவே தீமைகளை தடுத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கின்றது. அது நம்மிலிருந்து நம்முடைய தீமைகளை நாம் தடுப்பதாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தாரிடம் இருக்கக்கூடிய தீமைகளை நாம் அகற்றுவதாக இருக்கட்டும், நம்முடைய அண்டை அயலாருக்கு தீமைகளை எடுத்து சொல்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். மார்க்கத்தை சொல்ல வேண்டும், மார்க்கத்தை விளக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடாது, எது சிறந்த வழி என்று சொல்லி. அதுக்கு எனக்கு அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது. என்னுடைய அறிவின் எல்லை அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா அழகான ஒரு முன்மாதிரியை கொடுத்து விட்டான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெரும்பாலான முஸ்லிம் சமுதாய மக்கள் இதை என்ன விளங்கி வைத்திருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு அழகான முன்மாதிரி. ஆனால் அவரை மாதிரி தான் நான் தொழுவேன், அவரை மாதிரி தான் நான் நோன்பு வைப்பேன், அவர் சொன்ன மாதிரி ஜக்காத்து கொடுப்பேன், அவர் சொன்ன மாதிரி ஹஜ்ஜுக்கு போவேன், அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் ஏன் சௌரியம் அப்படின்னு விளங்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் முன்மாதிரி. நாம் உண்ணுவது பருகுவதில் இருந்து, நாம் உழைப்பதில் இருந்து, நாம் வேலை செய்வதில் இருந்து, நாம் முதலாளியாக இருப்பதிலிருந்து, அரசனாக இருப்பதிலிருந்து, நான் ஒரு பணியாளனாக இருந்தாலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய சிரமங்களை தனது திருமறையிலே படம் பிடித்து காட்டுகின்றான். அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட நையாண்டியான கேள்விகள், அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட குதர்க்கமான கேள்விகள், அவரிடத்திலே வைக்கப்பட்ட வாதங்கள், அவரிடத்திலே வந்த பிரதிவாதங்களை எல்லாம் அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு கருத்து விஷயமாகவும் அவருடைய உடல் உழைப்பு விஷயமாகவும் எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இன்று சுகமாக நாம் மக்களை தொழுகையின் பக்கம் அழைத்தால் போதும், மக்களுக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று விருந்து வைத்து 4 கேள்விகளுக்கு பதில் சொன்னால் போதும் என்று நினைத்தால் இது ஒரு முழுமையான இறை தூதர்களுடைய பணி அல்ல. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை போய் தடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீமைகளை தடுத்தார்கள்? சமுதாய தீமைகள், சமுதாய கொடுமைகள் இன்று சர்வ சாதாரணமாக அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையிலே இன்று உலகிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இது ஒரு சிறந்த ஒரு இடம். உலகில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே சதவீதத்தின் அடிப்படையிலே அமைதியாகவும் நல்ல ஒரு பண்பாட்டோடும் நல்ல ஒரு கலாச்சாரத்திலும் வாழக்கூடிய மக்களில் முதன்மையானவர்களாக தமிழ் மக்கள் திகழ்கின்றார்கள். இவர்களுக்கு பண்டைய நாகரிகம் உண்டு, பண்டைய பண்பாடு உண்டு, இவர்களுக்கு என்று சில கலாச்சாரங்கள் இருக்கின்றன. இடையே வந்த கலாச்சாரங்கள் தான் இதையெல்லாம் கெடுத்து விட்டனவே தவிர பண்டைய நாகரிகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே பிறப்பில் வேற்றுமை இல்லை. ஏன் என்று கேட்டால் உங்களுக்கு பிறப்பிலே வேற்றுமை இல்லை என்ற தமிழ் காப்பியங்களில் இருந்து நம்மால் எடுக்க முடியும். நீங்கள் பண்டைய இலக்கியங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதை தமிழ்நாட்டுல அதை புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு சிலர் பயன்படுத்தினாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இஸ்லாத்துடைய ஒரு தத்துவம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் ஒரே கடவுள் தான், வேற கடவுள் இல்ல. அப்ப அந்த ஒரு கடவுள் படைச்ச மனுஷன் எப்படி வேறுபட்டு போயிடுவான்? ஒரு தாய் மக்கள்ல நீங்க எந்த குழந்தை உசந்தது கம்மின்னு சொல்லி நீங்க பாகப்பிரிவுகள் அதிகம் கம்மியா தர முடியும்? அப்ப ஒரு தாயுடைய பிள்ளைங்கன்னா எல்லாரும் சமம் தானே. அப்ப அதே மாதிரி எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தான், சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொல்லிவிட்டு அது ஆண் ஜாதி பெண் ஜாதி என்றுதான் சொன்னானே தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட பண்பாட்டுக்குரிய ஒரு பகுதியில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பண்பாட்டை சீரழித்து இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய அளவிலே இன்று இஸ்லாம் தவறாக விளக்கப்பட்டிருப்பதற்கு முஸ்லிம்களாகிய நாம் ஒரு காரணம். நாம் சரியான வழியில் இஸ்லாத்தை பின்பற்றி சரியான முறையிலே நாம் இஸ்லாத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக இஸ்லாம் என்று சொல்லுவது நன்மை. அப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நன்மையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இஸ்லாம் அல்லாத அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைய வேண்டும். நன்மைகள் இருக்கட்டும், நன்மைகள் எல்லோருக்கும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறார். எங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறியாமை காலத்தில் உங்களில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே நல்ல பண்புகள் யாரிடத்தில் இருந்ததோ அவர்தான் நல்ல மனிதர். யாரிடத்தில் மென்மையான பக்குவம் இருந்ததோ அவர்தான் சிறந்த மனிதர். யாரிடத்தில் நல்ல பண்பாடு இருந்ததோ அந்த பண்பாட்டை இஸ்லாம் வரவேற்கின்றது. அந்த பண்பாட்டை இஸ்லாம் விரும்புகின்றது. ஆகவே தீமைகளை தடுத்தல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்கக்கூடிய கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. ஏன் என்று கேட்டால், நடைமுறையிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நன்மையை ஏவுவது என்பது மிக சுலபமான ஒரு காரியம். அதற்காக நன்மையை ஏவக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. நன்மைகளை ஏவ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். இணைத்துதான் சொல்றான். தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். இரண்டையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நன்மை என்று நாம் இன்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அடிப்படையில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம் நன்மைதான். இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? கூலி இருக்குது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மறுமையில நமக்கு சிறந்த தர்ஜாக்கள் வழங்கப்படும். தொழுகையின் அடிப்படையில ஒருவருக்கு உயர்ந்த சொர்க்கங்கள் கிடைக்கும். திருக்குரானை மனனம் செய்த வகையில அதன் அடிப்படையில சொர்க்கத்தில் அவர்களுக்கு உயர்ந்த இடங்கள் கிடைக்கும். நோன்புக்கு என்று சிறந்த ஒரு சொர்க்கம் இருக்கின்றது, ரையான் என்று சொல்லி அது கிடைக்கும். ஜக்காத்தை முறையாக கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அங்கே அதே மாதிரியான செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். மது போன்றவற்றிலிருந்து யார் தன்னை காத்துக் கொள்கிறாரோ மறுமையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த மதுபானங்களை அங்கு அளிக்கின்றான். அதுல போதை ஏறாது, மயக்கம் வராது, நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய அறிவெல்லாம் இருக்கும். அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அல்லாஹ் உத்தரவாதம் தர்றான். அதே மாதிரி யார் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹராமாக்கினான் என்ற காரணத்துக்காக தங்கத்தையும் பட்டையும் ஆண்கள் தவிர்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு மறுமையில் தங்கத்தினாலான அணிகலன்கள் எல்லாம் தருவான், பட்டாலான ஆடைகளை தருவான். இதெல்லாம் நன்மைகள் தான். இதெல்லாம் நன்மைகள் நம்ம செய்யறதுனால கிடைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தீமைகளை தடுத்தல் என்பது உங்களுக்கு இவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. இந்த நன்மைகளை செய்துவிட்டு போவது போல் இன்று நாம் எடுத்துக்கொள்றோம். ஒரு 2 ரக்காத் தொழுகணும், இதுக்காக தடை இருக்குதா உலகத்துல? எந்த ஒரு தடையும் கிடையாது. நம்ம தொழுவலாம். நோன்பு நோக்கணும், தாராளமா நோக்கிட்டு போகலாம், எந்த தடையும் கிடையாது. அப்ப நன்மைகளை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாத பொழுது தீமைகளை தடுக்கும் பொழுது ஏன் பிரச்சனை வருது? இன்று மதுவிலக்கு நீங்கள் தொடங்கி விடுங்கள், இதுக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? இது தீமை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இதை முன்வைத்து அரசாங்கமே நடத்தக்கூடிய மதுவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே வாதம் என்ன? மதுவை ஒழித்து விட்டால் கள்ளச்சாராயம் அதிகமாகிவிடும், அதன் மூலம் அதிகமான இழப்பு ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். இது நேரடியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவர்கள் பார்க்கின்றார்கள். நேரடியாக அவங்களுக்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த அறிவை கொண்டு அவர்கள் பார்க்கின்றார்கள். உண்மைதானே என்று நமக்கு தோணும். அரசாங்கம் சாராய கடைகளை நடத்துவதனால் நல்ல சாராயம் கிடைக்கின்றது, அதை அவர்கள் குடிக்கின்றார்கள் என்று சொன்னால் மருந்து கடைகளை போல் மதுக்கடைகள் இல்லை. மருந்து என்பது தேவையுடையவர்கள் மட்டும் போய் வாங்குவது. அதை அதிகமான விற்பனை ஆக்குவதற்கு எந்த அரசாங்கமும் முயற்சி செய்வதில்லை. அப்படி முயற்சி செய்தால் நோயாளிகள் அதிகமாகிறார்கள் என்ற ஒரு சங்கடம் தான் அங்கே இருக்கின்றதே தவிர மருந்து அதிகமாக விற்பனை ஆகிறது என்பது ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் இல்லை. அது போலவே மதுவுடைய விற்பனையை அதிகமாக அதை செய்திகளிலே சொல்லுவது, குறிப்பிட்ட திருவிழா காலங்களில கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதுவை விற்றதை ஒரு பெருமையாக போடுவது, இதெல்லாம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு அந்த அசிங்கத்தை, அந்த ஒரு மனிதனுடைய புத்தி பேதலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம். இதே ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தவறான செயலை ஒரு செய்யக்கூடிய முஸ்லிம்களிலும் சில சதவீத பேர் இருக்கின்றார்கள். அதை மறைமுகமாக யாருக்கேனும் பயந்துதான் அதை செய்வானே தவிர பகிரங்கமாக அந்த தவறை அவன் செய்வதில்லை. ஏன் அந்த தவறை செய்வதில்லை என்று சொன்னால் இஸ்லாம் அதை ஹராம் என்று சொல்லி இருக்கின்றது. இஸ்லாம் என்ன செய்து விட்டது? முஸ்லிம்கள் மதுவை அருந்தக்கூடாது என்று அவர்களுக்கு தடையாக்கி விட்டது. அவன் நம்பக்கூடிய இறைவன் மறுமையிலே இதற்கு தண்டனை தருவான் என்று பயந்து முஸ்லிம்களில் அந்த மதுவை அருந்தக்கூடியவர்கள் சதவீதம் மிக 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 குறைவாக இருப்பதற்கு இதுதான் காரணம். அப்ப இந்த தீமையை எப்படி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இஸ்லாம் அழகான ஒரு முன்மாதிரியை கொடுக்கின்றது. என்ன முன்மாதிரியை இஸ்லாம் கொடுக்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மது அருந்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். மது பழக்கம் இருந்தது. எத்தனை சதவீதம் என்பதை நாம் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட சதவீதத்தினர் இந்த மதுவை அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மது ஒரு தீமை என்று இஸ்லாம் இனம் காட்டியது. அப்ப இன்றைய நான் இருக்கக்கூடிய நாடுகளிலே இந்த மதுவை நாம் தடை செய்து விட்டால் கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் இறந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான ஒரு வாதத்தை விட்டுவிட்டு இந்த மதுவை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி தடை செய்ய வேண்டும்? இதை ஒரு 10 ஆண்டு திட்டமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது அறிந்து கொண்டிருந்த மக்களை படிப்படியாக அவர்களை மதுவில் இருந்து விலகச் செய்தார்கள். ஏனென்றால் ஒரு போதைக்கு அடிமையானவன் ஒரே நாளில் அதிலிருந்து விடுபட்டு வர அவனால் முடியாது. மனிதனுக்கு சாத்தியம் அல்ல. ஆகவே அவனை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதற்காக மது அருந்தி இருந்தாலும்
போதையாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு நீங்கள் வராதீர்கள். அப்போ நம்ம தொழக்கூட போக முடியவில்லையே, இந்த மதுவினால்தானே இந்த கஷ்டம் நமக்கு ஏற்படுகின்றது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மது குடிக்கக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அந்த மதுவை அறிந்து கொண்டே அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மதுவை வைத்துக் கொண்டே பிற நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த மதுவை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மதுவின் தீமைகளை அவர்களுக்கு எடுத்து கூறி, மது என்று சொன்னால் அது சில நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் நன்மைகளை விட தீமைகள் அதிகம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. மது என்று சொன்னால் அது நன்மை விட தீமைகள் அதிகம். அப்ப அதிகமான எது இருக்கிறதோ அதை வைத்துதான் ஒரு விஷயத்தில் நாம் முடிவு செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நல்லதை பிடிச்சுக்கிட்டு நம்ம அந்த கெட்டதை தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நல்லதை அடைவதற்கு ஏராளமான வழிமுறைகள் இந்த உலகத்துல இருக்கின்றன. அப்ப ஏன் அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கணும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் மது அருந்தினாலும் போதையாக இருந்தால் தொழுகைக்கு வர வேண்டாம். வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டான்? நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள். அப்படி என்ன போதை அது? ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீ என்ன சொல்றங்கிறது உனக்கு தெரியணும். ஒரு குடிகாரன்ட்ட போய் நைட்டு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ஓகே ஓகேப்பான், வாக்குறுதி கொடுத்து விடுவான். மறுநாள் காலையில போய் கேட்டீங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன்னா உண்மையிலுமா நெசமாலுமாம்பான். ஏன்? நேத்து சொன்னது அவனுக்கு தெரியாது. அவனுடைய சிந்தனையில் பதிவு செய்யக்கூடிய நாளங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. அவனுக்கு புத்தி இல்ல, அறிவு வேலை செய்யல. ஒரு மனுஷனுக்கு வெக்க உணர்வு என்பது ஒன்று இருக்கின்றது. ஒரு மனுஷன் ரோட்ல போறான், அவன் ஒரு வேட்டியை போய் நீங்க உருவி விடுங்க, ஓங்கி அறைவான். அந்த உருவக்கூடிய ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு ஊருக்கு மிக சிறந்த ஒரு மனித தலைவரா இருக்கிறாரு, ஒரு சாதாரண குடிமகன் தெருவுல போறான், அவனுடைய வேட்டியை நீங்க உருவுனீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஓங்கி அறைவான். ஏனென்றால் அவனுடைய மானத்தை அவன் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவன் மானத்தை அவன் என்ன செய்யறான்? பாதுகாப்பதற்காக யாரையும் அடிக்க தயாராகிறான். ஆனா அதே மனிதன் அவன் ஒரு பாட்டில குடிச்சுக்கிட்டு சாயந்தரம் ரோட்ல கிடக்குறான், வேட்டி இல்லாம கிடைக்கிறான், ஜட்டியோட கிடக்குறான், தெருவுல பாட்டு பாடுறான். இந்த அளவுக்கு ஒரு கெட்ட நிலைக்கு அவன் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு போதை தான் காரணம். ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீ என்ன சொல்லுகிறாய் என்பது உனக்கு புரியணும். அப்பதான் நீ போதை இல்லாம இருக்கிறன்னு அர்த்தம். அத்தா தஅலமு மா தகூலுன், நீங்கள் சொல்லுவதை நீங்கள் விளங்குறீங்களா? அப்ப நான் தொழுகைக்கு வாங்க. மது ஹராமாக்கல, தொழுகைக்கு வரும்போது மட்டும் குடிக்காத அப்படின்னு சட்டம். சில காலம் போன பிறகு அதன் உள்ள தீமைகள் அவர்களுக்கு எடுத்து கூறப்படும். அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு, இதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகி விடுங்கள் என்ற ஒரு கட்டத்தில முற்றிலுமாக முஸ்லிம்கள் மதுவை அருந்தவே கூடாது என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்படுத்துறாங்க. அப்போ அந்த மக்கள், இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள், இறைவனுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த மதுவை எடுத்து வாசல்களிலே வீதிகளிலே எறிந்தார்கள். அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் அதை மிகப்படுத்தி மதினாவிலே மது ஆறு ஓடியது என்று எழுதுகின்றார். அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. சரி, தூக்கி போட்ட அதோட முடிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு வேகத்துல போட்டாலும் அடுத்த ஒரு நாள்ல அதை குடிக்க சொல்லி மனசு தோணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மதுவை பயன்படுத்திய பாத்திரங்களையும் தூக்கி போட்டுருங்க, அதுல தண்ணியை குடிக்காதீங்க. நீங்க பீர் பாட்டில வச்சு தண்ணியை குடிக்கிறோம், அதே இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. அந்த பாட்டில நீங்க என்ன செய்யக்கூடாது? சாதாரண பாட்டிலா நீங்க பயன்படுத்தக்கூடாது. வேற ஒரு சாதாரண நீங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் உடைய ஒரு பாட்டில பயன்படுத்துற மாதிரி மதுவுடைய பாட்டில கூட நீங்க பயன்படுத்தாதீங்க. அந்த குடுவைகளை பார்த்தால் அந்த நினைவு உங்களுக்கு வரும் என்று சொல்லி அந்த நினைவிலிருந்து மக்களை இஸ்லாம் பாதுகாக்கின்றது. ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளை, இது அரசாங்கத்திற்கு நாம கொண்டு போகக்கூடிய ஒரு செய்தி. எப்படி கொண்டு போகணும்? ஒரு அரசாங்கம் மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அவங்க இதை ஒரு பகுதி சொல்லி இருக்கிறாங்க, ஒரு கடைகளை குறைத்தல் என்று சொல்லி. ஆனா அதை சட்டமாக அவங்க ஆக்கி அதை முழுமையாக செய்யல. சும்மா கொடுத்த வாக்குறுதிக்கு 10 கடையை மூடிட்டு வேறொரு பகுதியில அதனுடைய விற்பனையை அதிகப்படுத்திடுறாங்க. இங்கே கிடைக்காட்டி 2 கிலோமீட்டர் வாங்க போறான். அப்ப முற்றிலும் இதை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதை ஒரு 10 ஆண்டு திட்டமா கொண்டு வரணும். 5 ஆண்டு கூட பத்தாது. ஒரு 10 ஆண்டு திட்டமாக கொண்டு இதன் மூலம் அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இருக்கின்ற காரணத்தினால ஒரே வருடத்தில் இந்த வருவாயையும் அரசாங்கம் இழக்க முடியாதுங்கிற காரணத்தினால 10 ஆண்டு திட்டமாக இதை கொண்டு இன்று வரை யார் மது அருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர புதிதாக யாருக்கும் மதுவை கொடுக்கக்கூடாது. புதுசா யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? மதுவை கொடுக்க கூடாது. உண்மையிலே அரசாங்கம் மக்கள் மீது அக்கறை கொண்டால் இதை நடைமுறைப்படுத்த முடியும், சதவீதத்தை குறைக்க முடியும். 100% எதுவுமே முடியாது. 100% எப்போதுமே எதுவுமே சாத்தியம் இல்லை. நீங்க எத்தனையோ விஷயங்களை தடை செஞ்சிருக்கிறீங்க.
அது 100% தடைப்பட்டிருக்கானா? கிடையாது. 90% தடைப்பட்டாலே 90% குடும்பங்கள் வந்து பாதுகாக்கப்படும். 90% மக்களிடமிருந்து இந்த தீமை வந்து அகற்றப்படும். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று ஏற்கனவே இந்த பாட்டில் எல்லாம் இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் எடுத்தாங்க. அதே போல ஒரு சில திரைப்பட காட்சிகளிலே கீழே போடும் பொழுது புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும் அப்படின்னு போடுறாங்க. அப்ப புகைப்பிடித்தல் வந்து உயிரை கொல்லும், மது அருந்துவது வந்து உயிரை கொல்லாதான்னு சொன்னா, மது அருந்துவது வந்து நோயை உண்டாக்கும்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்கிறோம், சிகரெட் குடிப்பதை விட மது அருந்துவதுதான் மிகப்பெரிய தீமையாக இருக்கின்றது. அப்போ மிகப்பெரிய தீமையை சிறிதாக காட்டி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலே கண்ணும் கருத்துமாக அரசாங்கம் இருக்குமேயானால் அந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் இன்னும் குறிப்பிட்ட நாட்கள் இந்த உலகத்திலே வாழப்போகின்றீர்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து கோடான கோடி சொத்துக்கள் உங்களுடைய பரம்பரைகளுக்கு போதும். இதற்கு மேலும் இந்த மக்களுடைய வயிறு எரிய பல குடும்பங்களுடைய தாலி அறுபட இந்த தீமைகளை நீங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டுமா? ஆகவே இந்த தீமைகளை தடுத்து நிறுத்தி நல்ல பெயரை நீங்கள் இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டால் இறைவன் நாடினால் மறுமையிலும் அதற்கான உங்களுக்கு கூலியை வந்து தருவான் என்று ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு நாம் இந்த தகவலை கொண்டு போக வேண்டும். இதை ஒரு 10 ஆண்டு திட்டமாக மாற்றி ஆண்டுக்கு 10% என்ற அடிப்படையில இதனுடைய உற்பத்தியையும் குறைத்து இதனுடைய விற்பனையையும் குறைத்து புதிதாக மது அருந்தக்கூடியவர்களுக்கு மதுவை கொடுக்காமல் ஏற்கனவே மது பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை படிப்படியாக குறைத்து சென்றால் ஒரு 10 ஆண்டு காலத்திலே நாம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும். நம்மால முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அதற்கு நாம் எண்ணம் கொள்ள வேண்டும். ஒரு ஆண்டில தங்களுடைய அந்த பட்ஜெட்ல 10% என்பதை ஒரு அரசால் சமாளிக்க முடியும். 100% என்றால் முடியாது. அப்ப இன்றைக்கு மதுவின் மூலம் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருவாயில அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? பாதிக்கப்படுகிறார்கள். இது நிப்பாட்டினா போச்சே, இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருமே, இவ்வளவு 1000 கோடி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிப்பது கரெக்ட் தான். அப்ப எத்தனையோ வல்லுநர்கள் மாற்று நடவடிக்கைகளை சொன்னாலும் ஒரே அடியாக நிறுத்திவிட்டு சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லதான். இத்தனை நாள நான் செலவு பண்ணிட்டு இருந்த காசுக்கு காசு வேணும் இல்லையா? அப்ப 10% என்பதை கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்தால் அதை நிர்வகிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் 10% அதை குறைத்துக் கொண்டு ஒரு 10 ஆண்டு திட்டமாக வைத்து இந்த மதுவில் இருந்து முற்றிலுமாக மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும். நம்மால நிச்சயமாக முடியும். ஏன் என்று கேட்டால் இதற்கு நாம் முன் வர வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு தீமை. மது என்று சொல்லுவது மிகப்பெரிய தீமை. இந்த தீமையில் இருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கான அதிகமான பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் என்னதான் செய்தாலும் அந்த அரசாங்கம் மூலம் நடக்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த மதுவை நீங்க ஒழிக்கவே முடியாது. ஆனாலும் குறிப்பாக நற்பணி சங்கங்கள், நற்பணி ஆற்றக்கூடிய இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் இதை அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்டால் நாளை இவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையில நம்மிடத்தில் என்ன செய்து விடக்கூடாது, நம்மை குற்றம் சுமத்தி விடக்கூடாது. இவர்கள் யாருமே நமக்கு இந்த தீமையை தடுக்கவில்லை என்று சொல்லி. ஆகவே நதர்மை சகோதர சகோதரிகளை, மது என்று சொல்லுவது மிகப்பெரிய ஒரு சமுதாய தீமையாக இருக்கின்றது. இந்த தீமையில் இருந்து நாம் நம்மையும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் அப்படி பாதுகாக்க தவறுவோமேயானால் அந்த தீமைகளிலே நாளை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப இது ஒரு பொது நலம் மட்டும் இல்ல, இந்த பொது நலத்திலே ஒரு சுயநலனும் இருக்கின்றது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய குழந்தைகள் இந்த தீமையிலே சென்றுவிடக் கூடாது என்று அந்த காலத்துல பெண் பிள்ளைகளை வளர்ப்பதுதான் வயிற்றில் நெருப்பை கட்டுவது போல் என்று ஒரு பழமொழி தமிழ் மொழியில சொல்லுவார்கள். அது இந்த காலத்துல ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்துகின்றது. ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்கின்றார்கள், ஒன்று போதையிலே போய் விழுந்து விடுகின்றார்கள், அல்லது வாகன விபத்திலே போய் விழுந்து விடுகின்றார்கள், அல்லது வேறு ஏதேனும் தீமைகளிலே போய் மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். இப்படிப்பட்ட தீமைகளில் இருந்து நம்முடைய மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாய சீர்திருத்தம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நன்மையை ஏவுவதை விட தீமையை தடுப்பது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற விஷயங்களை விளங்கி நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால் தீமைகள் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில பல தீமைகள் இருக்கின்றன. அதையும் நாம பார்க்கணும். இது பொதுவாக உள்ள சமுதாய தீமைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. அப்போ இந்த நிறைய தீமைகள் எடுத்துக்கொண்டா விபச்சாரம் இருக்கின்றது, சூது இருக்கின்றது, திருட்டு இருக்கின்றது, கொலை கொள்ளை இருக்கின்றது. இதையெல்லாமே இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்கிற காரணத்தினால நீங்க அழகா பார்க்கலாம். எந்த ஒரு தீமை பட்டியலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த தீமைகளை செய்யக்கூடியவர்களுடைய சதவிகிதம் அந்த முஸ்லிம் மக்களுடைய சதவிகிதத்தின் அடிப்படையில் நீங்கள் வைத்து பார்த்தாலும் மிக மிக குறைவாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். இப்படி குறைவாக இருப்பதற்கு காரணம்
அதுக்கு இஸ்லாம் நமக்கு அதை தடை செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் என்ற இந்த செய்தியை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தின் அடிப்படையில மார்க்கத்திற்கு உள்ளார எத்தனையோ தீமைகளை மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தீமைகளையும் நாம தடுக்கணும். அந்த தீமைகளை எப்படி தடுக்கணும்? அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் யார் என்பதை படம் பிடித்து காட்டினார்கள். அப்ப இந்த இரண்டு அடிப்படையான விஷயங்களில நாம் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்திலே எத்தனையோ பேர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிதான் இஸ்லாத்திலே இருக்கின்றார்கள். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வணங்குவதோ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு தீமை! இந்த தீமை எங்கெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், எத்தனையோ ஊர்களிலே பள்ளிவாசல், அதுக்கு பக்கத்திலே ஒரு தர்கா. இப்போ பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடமாகவும், அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம் அடக்கஸ்தலமாகவும் இருக்கின்றது. ஒரு அடக்கஸ்தலத்திற்கு என்னென்ன விதிமுறைகளை இஸ்லாம் வைத்திருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஒரு அடக்கஸ்தலம்னு சொன்னா அது என்னென்ன அடிப்படையில் இருக்க வேண்டும்? ஒன்று, ஒரு அடக்கஸ்தலம் என்று சொன்னால் அது முதல்ல சமமாக இருக்க வேண்டும். அங்க உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. வாழ்வையிலும் கிடையாது, மரணத்திலையும் கிடையாது. நம்ம இறந்து விட்ட பிறகு ஒரு கபருக்கு எந்த ஒரு சிறப்பையும் நீங்கள் தர முடியாது. இன்னைக்கு நீங்க மதீனாவுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா, புகழ்பெற்ற மிக சிறந்த சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கின்றது. எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானாங்க. அவங்களோட அடக்கஸ்தலத்துக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஒண்ணு கிடையாது. அப்ப நீங்க அடக்கஸ்தலம் என்று சொன்னால் அடையாளம் இல்லாமல் இருக்க வேண்டும். யாருடைய அடையாளமும் இருக்கக்கூடாது. உடனே எதிர்கேள்வி கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு. அவர் இறைவனுடைய தூதர். அங்க அதற்கு பிறகு சஹாபாக்களில் இருவர் அடக்கம் செய்யப்பட்டாலும் அந்த இருவருக்கு உரிய அந்த எந்த ஒரு சிறப்பும் அங்கே கொடுக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபராக இருந்தாலும் பள்ளிவாசலுடைய விரிவாக்கத்தின் காரணத்தினால் அது கட்டடம் கட்டப்பட்டதே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் என்ற காரணத்திற்காக அங்கே கட்டிடம் கட்டப்படவில்லை. இந்த முதல்ல நீங்க மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு அடக்கஸ்தலம் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது முற்றிலும் சமமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறோம், பள்ளிவாசல் ஒண்ணு இருக்குது, பக்கத்துல தர்கான்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஒரு அடக்கஸ்தலம் இருக்குது. அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய எல்லா கபர்களும் சமமா இருக்குது. அங்க ஏதாச்சும் ஒரு கபருக்கு ஒரு சிறப்பு நடக்கின்றது. அங்கே அதை சிமெண்டால் நிரந்தரமான கல்லறையாக அது ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அங்க வேற யாரையும் அடக்கம் பண்ண முடியாது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில, குறிப்பிட்ட ஒரு தினத்தில சந்தனங்கள் சாட்டப்படுகின்றது, அல்லது அங்கே அவர்களுக்கு போர்வையை கொண்டு போற்றப்படுகின்றது, அல்லது அங்கே பூக்களை கொண்டு போடுகின்றார்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளவு பெரிய தீமை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று இருக்கின்றோம். உலமாக்களுடைய சபை என்று இருக்கின்றது, உலமாக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. இதெல்லாம் தீமை இல்லையா? இந்த தீமையை தடுக்காட்டி இந்த கூட்டம் எங்கே போகும்? சிந்திச்சு பாருங்க. தீமையை தடுக்காட்டி என்ன ஆகும்? 5 வேளை தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றார், ஹாஜி என்று பெயரை போட்டிருக்கிறார், சாயந்தரம் போய் தர்காவில் ஒரு சுஜூது பண்ணிட்டு போய் மௌத்தா போறார். எங்க போவார்? சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப உலமா பெருமக்கள் இதை பற்றி கவலை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தான்ல சிறந்த ஒரு சிறப்பான ஒரு கபர் என்று எதையுமே சொல்லவில்லை. எந்த ஒரு சஹாபியுடைய கபருக்கும் அந்த சிறப்புகளை தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர அங்க யாருக்குமே அந்த ஒரு அடையாளம் இல்லை. சாதாரணமாக தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், ஆயிரக்கான கபர்ஸ்தான்களிலே ஏதேனும் ஒரு சில கபருக்கு மட்டும் ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த கபறுகள் பூசப்பட்டு இருக்கின்றன. இதெல்லாம் தீமை இல்லையா? அப்ப இதை பற்றி மறுமையில விசாரிக்கப்பட மாட்டோமா? அறிஞர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? இதை பற்றி அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்க மாட்டான் என்று உங்களுக்கு ஏதாச்சும் எழுதி கொடுத்திருக்கான் அல்லாஹ் தஆலா? அப்ப இது எப்படிப்பட்ட தீமை என்று சொன்னால், இது இணை வைக்கக்கூடிய ஒரு தீமை. இந்த இணை வைக்கக்கூடிய தீமையிலிருந்து சமுதாயத்தை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடித்தளம் அசைந்து விடும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லாமல் போய்விடும். இஸ்லாத்தின் அடிப்படையே எதில் இருக்கின்றது என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ்வில் இருக்கின்றது. பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிறீங்கன்றல, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், 5 தூண்களில் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது கற்றுக் கொடுக்கின்றீர்களே, அதுல முதல் தூண் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? கலிமத்து தையிபா, லா இலாஹா இல்லல்லாஹ். இதுக்கு என்னங்க அர்த்தம்? அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை நீங்கள் தொழுகின்றீர்கள்,
யாருக்காகவும் தொழக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றீர்கள், வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். 5 வேளை தொழுகையில என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க நீங்க? என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? என்ன உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க? ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். சொன்னீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நாளைக்கும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. அப்ப நீங்க அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறொன்றை வணங்குகின்றீர்கள். அதற்கு மத அடையாளம் வேறு, அதற்கு இஸ்லாமிய அடையாளம் வேறு. அப்ப இஸ்லாத்தினுடைய உள்ள ஒரு செயலாகவே இந்த மாபெரும் தீமையை ஆக்கி வைத்து விட்டு மறுமையில நாம் அல்லாஹ்விடத்துல போய் என்ன பதில் சொல்ல போறோம்? 7 ஆண்டு காலம் படித்தவர்களை விட்டு விடுங்கள். 2, 3 வருஷம் மதரசாவுக்கு போன பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐய ஜஸஸல் குபூர். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை பூசுவதை தடை செய்து விட்டார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுப்னல் குபூர். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகள் மீது கட்டிடங்கள் கட்டுவதை தடை செய்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான கபறுகள் மீது இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ தெரியாம கட்டிட்டான், போனா போதுன்னு விட்டாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தரைக்கு மேல் உயர்த்து கட்டப்பட்ட எந்த ஒரு கபராக இருந்தாலும் அதை இடைத்து தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி அவருடைய ஆட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அறியாமை காலத்தில் கட்டப்பட்ட கல்லறைகளை தகர்த்து எறிந்தார்கள். அதல்லவா இஸ்லாம்? அப்போ ஒரு மனிதன் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகளை வித்திட்டு கொடுப்பது உலமாக்களுடைய பணியா? அல்லது தீமைகளை எது வேணாலும் செய்து கொண்டு போ, நாங்கள் நன்மையை மட்டும் ஏவுவோம் என்று சொல்லுவது உலமாக்களுடைய பணியா? அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் என அருமை சகோதரர்களே. மறுமையில நாம் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ராயியத்திஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துக்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்நாளை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீரத்தை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியுமா? எவ்வளவு தெளிவான ஹதீசுகள். சில ஹதீசுகள் இருக்கின்றன, சஹீஹா தைஃபா கருத்து வேறுபாடுகள். தெளிவான ஹதீசு, லா தஸூலு கதுமா அபதின், லா தஸூலு, அசைக்க முடியாது காலடிகளை, அசையாத காலடிகள். மறுமை நாளில அவரிடத்தில் சில விசாரணைகள் இருக்கின்றன. லா தஸூலு கதுமா, 2 காலடிகளும் நகராது. ஹத்தா யுஸ்அல மின் அர்பா, 4 விஷயங்களை பற்றி. கம்சின் 5 விஷயங்கள் என்றும் வருகின்றது. அப்ப 5 விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை 2ஆக பிரித்து எந்த வழியில் சம்பாதித்தாய், எந்த வழியில் செலவு செய்தாய் என்று அறிவிப்பாளர்கள் அறிவித்தார். அப்ப எனதருமை சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். தீமைகளை தடுப்பல் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதை தடுக்க முற்படும் பொழுது நாம் பல தியாகங்கள் செய்ய வேண்டி வரும், பல எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆனாலும் இதை செய்யாமல் நாம் மறுமையில் சிறந்த தரஜாவை அடைய முடியாது. இறை தூதர்களுடைய நாம் எல்லோருக்கும் சாதாரணமாக துவா செய்து விடுகின்றோம், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை கொடுத்து விடு என்று சொல்லி. நம்ம ஏதோ ஒரு டவுன் பஸ்ல சீட்டு மாதிரி அதை நினைச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அது உயர்ந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நபிமார்கள் செய்த தியாகங்களை செய்ய நாம் முன்வர வேண்டும். நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை படுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட சிரமங்களை பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? நல்லோர்களோடும் நபிமார்களோடும் தங்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். ஆகவே தீமைகளை தடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தீமைகளை தடுப்பது என்பது ஒரு நாளில் நாம் விளங்கக்கூடிய விஷயம் அல்ல. அது நம்முடைய ரத்தத்திலே ஊற வேண்டும். அது நம்முடைய கல்வியிலே அதிகமாக அது வலியுறுத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே தீமையை எதிர்க்கக்கூடிய தன்மைகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு தீமை நடக்கும் பொழுது சொல்வதற்கு வெட்கக்கேடாக இருக்கின்றது. எரும மாட்டில் மழை பெய்ததை போல் கல்வி உடையவர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் இந்த நல்ல பணிகளை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இதை நாம் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை, விளங்கிக் கொள்வதற்காக என்னையும் அதில் ஒருவனாக்கி கொண்டு நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆகவே தீமைகளை தடுப்பதிலே அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் சமுதாயம் சம்பந்தப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அந்த தீமையை தடுக்கக்கூடியவனாகத்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமே தவிர
அவன் அதை கண்டும் காணாமல் செல்லக்கூடியவனாக ஒருபோதும் தன்னை ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே எனதருமை சகோதரர்களே, கடந்த காலத்திலே ஓரளவிற்கு மார்க்கறிவு இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. கபர்ஸ்தானை பற்றியோ தர்காவை பற்றியோ, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நம்முடைய சகோதர மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாது. ரெண்டையுமே நம்ம அப்படிதான் கட்டடக்கலையை கட்டி வச்சிருக்கிறோம். நம்முடைய ஆர்கிடெக்சர் என்ன, பள்ளிவாசலுக்கு என்ன ஆர்கிடெக்சரோ அதே தான் கபர்ஸ்தானுக்கும், அதே தான் தர்காவுக்கும். அப்ப அது ரெண்டையும் பார்க்கும்போது ரெண்டையும் அல்லாஹ் கோவில் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அப்ப ஆகவே பள்ளிவாசல் என்பது வேறு, தர்கா என்பது அதற்கு மார்க்கத்தின் அடையாளமோ அல்லது மார்க்கத்தில் அதற்கு அங்கீகாரமோ எதுவுமே கிடையாது. அங்கே செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய நன்மைகளை எல்லாம் இழந்து, தங்களுடைய அமலுக்கான கூலிகளை எல்லாம் இழந்து, அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய மக்கள், நரகம் செல்லக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். அவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் இதை ஒரு தீமை என்று எடுத்து சொன்னாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த இடம் இல்லாமல் ஆகும் வரை அதை நீங்கள் 100% ஒழித்து கட்ட முடியாது. ஆகவே தர்காக்கள் என்று சொல்லக்கூடியது ஏதோ தெரியாமல் ஒரு காலகட்டத்திலே மக்கள் அதை செய்து விட்டார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிச்சிருவோம். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அந்த இல்மு இல்லை, அதனால அந்த தப்பு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். பார்வை உடையவனும் பார்வை இல்லாதவனும் சமமா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வசனங்களுடைய மொழிபெயர்ப்பும் இல்லாத காலகட்டத்தில் தான் இவை கட்டப்பட்டன. அங்கே போய் யாசின்கள் ஓதப்பட்டன. யாசினில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், லியுந்திர மன்கான ஹையாங்கிறான். யாசின் எல்லாருக்கும் மனப்பாடம். அல்லாஹ் என்ன சொல்றான் இதுல? லியுந்திர மன்கான ஹையா, உயிரோடு இருப்பவர்களுக்கு இந்த வசனங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இது உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். மௌத்தா போனவர்களுக்கும் 200-300 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் நீங்க போய் யாசின் ஓதுறதுனால என்ன புண்ணியம், என்ன நன்மை? திருக்குரானை ஓதக்கூடிய நன்மை யாசின் ஓதுனா இருக்குது, அது வேற பிரச்சனை. திருக்குரானை ஓதுனா உங்களுக்கு என்னென்ன நன்மை? அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அது 3 எழுத்து, 3 10 30 நன்மை என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே யாசின்னா 2 எழுத்து. இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. யாசினா ஒரு வார்த்தை நினைப்பாங்க. யா என்ற ஒரு எழுத்தும் சீன் என்ற ஒரு எழுத்தும், 2 எழுத்துக்கள். அலிஃப் லாம் மீம் மாதிரி, ஹாம் மீம் மாதிரி, அலிஃப் லாம் ரா மாதிரி இதுவும் 2 எழுத்துக்கள். யா என்பது ஒரு எழுத்து, சீன் என்பது ஒரு எழுத்து. எம்ஜிஆர்னு சொன்னா அது பேரா? எம் என்ற ஆங்கில எழுத்தும் ஜி என்ற ஆங்கில எழுத்தும் ஆர் என்ற ஆங்கில எழுத்தும் சேர்ந்துதான் எம்ஜிஆர். அதை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் எம்ஜிஆர்னா அது ஒரு பேரு, அன்பழகன் மாதிரி அப்படின்னு சிலர் விளங்குவாங்க. அப்படி இல்லை. அதே மாதிரி யாசின் என்பது ஒரு அரபு வார்த்தை கிடையாது, அதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. யா என்பது ஒரு எழுத்து, சீன் என்பது ஒரு எழுத்து. நீங்க யா சீன் சொன்னீங்கன்னா 20 நன்மை, அலிஃப் லாம் சொன்னீங்கன்னா 20 நன்மை. இதுல யாசினுக்கு மட்டும் நன்மை அதிகம் நீங்க விளங்க, நீங்க தப்பா விளங்கி வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துல இருக்கு, அந்த கூலியும் கிடைக்காது. ஆகவே சூரா யாசினை ஓதுனா, திருக்குரான் ஓதுனா நன்மை கிடைக்குமே தவிர சிறந்த வேறு நன்மைகள் இருக்குதான்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச வகையில் அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. சமீப காலகட்டத்தில மிக அதிகமாக ஆதாரபூர்வமாக ஆய்வு செய்து சொல்லக்கூடிய உலமாக்கள் யாசின் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை ஹதீஸுகளும் பலவீனமாக வைக்கிறாங்க. அல்லாஹு ஆலம். நமக்கு அந்த அறிவு கிடையாது. அந்த அறிவு உடையவர்கள் சொல்லும்போது நம்ம போறோம், தலைவலிங்கிறோம், டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு, அதை சாப்பிடுறோம். தலைவலிக்கு தலையில் தானே தடவணும், ஏன் வயிற்றுக்கு மாத்திரை கொடுக்கணும், நம்ம எதிர்கேள்வி கேட்கறது கிடையாது. இதை பற்றி அறிவு அவருக்கு இருக்கின்றது. அவர் சொன்னதை நாம செய்யறோம், சாப்பிடணும், நமக்கு தலைவலி சரியாயிடுது. அப்படி ஹதீஸுகள் என்று சொன்னா ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் போய் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய அறிவு தான். ஒரு மருத்துவர் என்ன செய்ய முடியாது? ஒரு ஆபரேஷன் பண்ண முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஏன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டாலே மருத்துவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அதிலிருந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர், எம்பிபிஎஸ் எம்எஸ், மாஸ்டர் ஆஃப் சர்ஜன்ங்கிற மாதிரி போறக்கூடியவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 0.5%. 1000 5 பேர், 105% 105 பேர் ஆயிடும். 5% கிடையாதான். 1000 5 பேர் என்று சொன்னா உங்களுக்கு 0.5%. இவ்வளவு பேர் தான் என்ன செய்யறான்? டாக்டர்ல இருந்து அறுவை சிகிச்சை நிபுணரா மாறுறான்னு சொல்றான் சென்சஸ் படி. அப்ப இந்த அளவிற்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னா அவ்வளவு கஷ்டம். அந்த கல்வி வேணும், அந்த மனநிலை வேணும். நம்ம சும்மா சொல்லுவோம், ஒரு ஆளுடைய வயிற்று கிளிக்க உங்களுக்கு தெரியும் இருக்குதா? அதை திறந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குதா? முடியாது. இதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவோம். இந்த ரத்தத்தை பார்த்தாலும் மயங்கிருவோம். நம்ம வயிறு நம்ம மேல இருக்கனாலும் அழகா பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்குள்ளார என்னென்ன இருக்கு தெரியுங்களா? இது கிழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு 1950 பேர் ரிஜெக்ட் ஆயிடுறான். மத்தபடி காசு பணம் இதெல்லாம் கிடையாது. ஒரு சகிப்புத்தன்மையும் ஒரு சேவை மனப்பான்மையும் ஒரு தைரியமும் இருந்தால்தான் ஒருவர் அறுவை சிகிச்சை நிபுணராக மாற முடியும் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதே போலதான் 7 வருஷம் போய் மதரசால படிச்சவங்க எல்லாம் ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் ஆயிட முடியாது.
அதுக்கு மிகச்சிறந்த ஞாபக சக்தி வேணும். ஞாபக சக்தி இருந்தா அங்க படிச்ச ஹதீஸை இங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 9 வாட்டி புக்கு திருப்பினீங்கன்னா உங்க ஆயுள் முடிஞ்சு போயிடும். மிக சிறந்த ஞாபக சக்தி வேணும். அவர்கள் முதலில் திருக்குறானை மனனம் செய்ய வேண்டும். திருக்குறானை மனனம் செஞ்சா என்ன ஆயிடும்? மனன சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். இப்பவும் ஆய்வுகள்ல சொல்றான், படிப்பது மனன சக்தி அதிகப்படுத்துங்கிறான். குரான்னாலே அதுக்கு அர்த்தமே படித்தல் தான். குரான் குரான்னா என்ன? படிக்கக்கூடிய ஒன்று, படிக்கப்படக்கூடிய ஒன்று, படித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று, ஓதக்கூடிய ஒன்றுன்னு நம்ம அதை சொல்றோம். ஓதல் படித்தல் ஒண்ணும் இல்ல, ஒண்ணுதான். தமிழ் மொழியில இன்னைக்குதான் படிக்கணுங்கிற. அன்னைக்கு என்ன சொன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா அது என்ன? குரானை ஓத சொன்னாங்களா? என்ன ஓதல்னா படிக்கிறது அர்த்தம். படித்தல் ஓதுதல் இரண்டும் இருவேறு வார்த்தைகள். அப்போ படித்தல் என்று சொல்லுவது மனிதர்களுக்கு இப்ப கூட சமீபத்தில் ஒரு ஆய்வு சொல்றான், நீங்க நிறைய விஷயங்கள்ல யூடியூப்லயும் இந்த மாதிரி வலைத்தளங்களை பார்த்து நீங்க கத்துக்கலாம். ஆனா உங்களுடைய ஆய்வு அதிகமாகாது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் விஷுவல் கட்டுப்படுத்திரும். நான் பயான் பண்றது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஃபார்மேஷன் தான் கிடைக்குமே தவிர நீங்க அதிகமான அறிவு உங்களுக்கு வளராது. ஆனா நான் இதை பேசுனது நான் ஒரு புத்தகமா போடுறேன், இதை நீங்க படிங்க, உங்களுக்கு இன்னும் அறிவு வளரும். இதை ஆய்வு பண்ணி சொல்றான். சும்மா நம்ம அப்படியே அவுத்துட்டு போகல. அழகாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? படித்தால்தான் உங்களுடைய கல்வித்திறன் மேம்படும். அப்ப படிக்கணும், மனனம் செய்யணும், திருக்குறானை படிக்கணும், திருக்குறானை மனனம் செய்யணும், புகாரில் கூட ஹதீஸை மனனம் செய்யணும், முஸ்லிம் கூட ஹதீஸ், புகாரி முஸ்லிம் நம்ம 2 தான் சொல்லுவோம். இது மாதிரி இன்னும் 10க்கும் மேற்பட்ட தலை சிறந்த புத்தகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அறிஞர்களால் ஒதுக்கப்பட்ட சஹீ சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்கள் இருக்கின்றன. புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, நசாயி, திருமிதி, இந்த மாதிரி இந்த அபுதாவுது, அகமது, இந்த 6 கிரந்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே லட்சக்கணக்கான ஹதீசுகள் இருக்கின்றன. இந்த லட்சக்கணக்கான ஹதீசுகளில் இருந்து பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனன சக்தி மிக மிக அவசியம். ஆகவே நிறைய பேர் ஆய்வு செய்யுங்கிற பேர்ல தனக்கு கிடைச்ச 3 ஹதீஸை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது தவறான ஒரு போக்கு. ஆகவே ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து என்ன சொல்லுகின்றார்கள் அதிலிருந்து பார்க்கும் பொழுது யாசின் சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீசுகளும் பலவீனமானவை என்று சொல்லுகின்றார்கள். அதற்குரிய இல்முடையவர்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுதல் தான் நமக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்தது. ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் எந்த ஒரு நன்மைக்காக நம்மை பிறக்க செய்திருக்கின்றானோ அந்த நன்மையின் பலனை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதுக்கு அல்லாஹ் படைச்சான்? அல்லாஹ் படைச்சான் இல்லையா? அப்ப அந்த படைச்ச நோக்கத்தை நான் நிறைவேற்றலைன்னு சொன்னா நான் படைத்த அந்த படைப்புக்கு மதிப்பு செலுத்தலைன்னு அர்த்தம். படைப்பாளனுக்கு உரிய அந்த அந்தஸ்து, அந்த கௌரவத்தை நான் கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் நம்மளை படைத்து விட்டு சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதற்காக சொல்லி காட்டுகின்றானோ அந்த நோக்கத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம இழந்து விடக்கூடாது. ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காக நம்மை படைத்திருக்கின்றான். அவனை வணங்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களாகி நாம் இருக்கின்றோம். லா இலாஹா இல்லல்லா என்பது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை. அதற்கு மாற்றமாக ஒருவர் செயல்படுவாரே ஆனால், அதற்கு மாற்றமாக ஒரு அமலை ஒருவர் செய்வாரே ஆனால் அவர் அறியாமல் அதை செய்கின்றார். ஆகவே அறிவுடைய மக்கள் அந்த தீமையை தடுக்க வேண்டும், அந்த தீமையை களைய வேண்டும். மக்காவிலே 300க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தன. அந்த சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலைகளோடு சேர்த்து அல்லாஹ்வையும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னால் அவர்கள் வரவேற்று இருப்பார், சந்தோஷமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலில் அந்த தீமைகளை தடுக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்களை மட்டுமல்ல, அல்லாஹ் அனுப்பிய எல்லா தூதர்களுக்குமே முதல் பணியும் தலையாய பணியும் இதுவாகத்தான் இருந்தது. என்னவாக இருந்தது? தீமைகளை தடுப்பதாகத்தான் இருந்தது. ஏன் என்று கேட்டால், வமா நுர்சலில் முர்சலீன இல்லாமு பஷீரீன வ முந்திரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் அனுப்பிய தூதர்கள் எல்லாமே நன்மைகளை சொல்லி அதற்குரிய பிரதிபலனை சொல்லி நற்செய்திகளை சொல்லக்கூடிய முபஷீர்னா நற்செய்தி சொல்லக்கூடியவர். தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஓ முந்திரீன் நதீர், எச்சரிக்கை செய்யக்கூடியவர். எதை பற்றி? தீமைக்கு இந்த தண்டனை இருக்குது. அப்ப நன்மைக்கு எப்படி உங்களுக்கு பலன் இருக்கின்றதோ அதே போல தீமைக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கின்றது என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவே அன்றி எந்த ஒரு தூதரையும் நான் அனுப்பலப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக தனது திருமறையில படம் பிடித்து காட்டுகின்றான். தூதர்கள் என்று சொன்னாலே அவர்கள் நன்மைகளை ஏவக்கூடியவர்கள் மட்டுமல்ல, மாறாக தீமையை தடுக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த தூதரிடமிருந்து கிடைத்த ஒரு செய்தியாக இருந்தாலும், வல்லிகு அன்னி வலவ் ஆயா,
ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு செய்தியாக இருந்தாலும் என்னிடத்திலிருந்து நீ கேள்விப்பட்டால் அதை பிறருக்கு எடுத்து சொல். நன்மையை கேள்விப்பட்டியா, அந்த நன்மையை பிறருக்கு எடுத்து சொல். தீமையை கேள்விப்பட்டியா, அந்த தீமையிலிருந்து மக்களை தடுத்து விடு. ஏன் என்று கேட்டால், இன்று சமுதாயம் தீமைகளை தீமை என்று தெரியாமல் இருக்கின்றது. இன்று பொது சபைகளிலே மது பரிமாறப்படுகின்றது. பொது இடங்களிலே விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. அரசாங்கத்தால் விபச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப இது எப்படி ஆயிடும்? உங்களுக்கு நாளை காலப்போக்கில் என்ன ஆகும்? இந்த தீமைகளையும் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாய மக்கள், நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அதிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. தீமைகளை பாதுகாப்பதற்கு அடுத்தடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறைகளை நாம பார்க்க போறோம். சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த பூமியிலே தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். நம்முடைய எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய கடமையை நாம் செய்தவர்களாக மறுமையிலே நம்மோடு வாழக்கூடிய சகோதரர்கள் நம் மீது குற்றம் சுமத்தி விடாமல் இருப்பதற்கும் இது ஒரு காரணியாக அமையும். ஆகவே இஸ்லாத்திலே தீமை என்று சொன்னால் அது முதல் தீமை, மிக பெரும் தீமை, இணை வைக்கக்கூடிய தீமை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அநியாயம். எதை அநியாயம் என்று சொல்லுகின்றது இஸ்லாம்? நம்மை ஒரு இறைவன் படைத்திருக்க, நாம் சுவாசிப்பதற்கான ஒரு காற்றை ஒரு இறைவன் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க, நாம் உண்ணக்கூடிய உணவு புற்பூண்டு வகைகளில் இருந்து, மரம் செடி கொடிகளில் இருந்து கனி வர்க்கங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனாக இருக்க, இதையெல்லாம் நாம் சுவாசித்துக் கொண்டு, இதையெல்லாம் நாம் பருகிக் கொண்டு, இதையெல்லாம் நாம் புசித்துக் கொண்டு அந்த இறைவனுக்கு மாற்றமாக அந்த இறைவனை வணங்காமல் போனாலும் அல்லாஹ் ஒருவேளை விட்டு விடுவான், ஏதோ தெரியாம என்ன வணங்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் அல்லாதவர்களை போய் நீங்கள் வணங்கினால் அவன் உங்களை எப்படி மன்னிப்பான்? ஆகவே இதுதான் மிக பெரும் அநியாயம் என்று திருக்குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. நீங்கள் இணை வைக்கக்கூடிய பாவத்தை பண்ணீங்க, அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது மட்டுமல்லாமல் அது அல்லாத ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப இணை வைக்கக்கூடிய பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. யார் ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டானோ அல்லது இணை வைத்து விட்டானோ, இணை வைக்கக்கூடிய காரியத்திலே போய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டானோ, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஆக வேண்டும் தர்மை சகோதரர்களே, இருக்கிறது ரெண்டே தங்குமிடங்கள், இருக்கிறது இரண்டே இடங்கள், ஜஸ்ட் 2 டெஸ்டினேஷன்ஸ். 2 இடங்களுக்கு நீங்கள் போய்த்தான் ஆகணும். 2 எனக்கு வேணாம், இந்த உலகத்துல வேணா சொல்லிட்டு போயிடலாம். இந்த உலகத்துல நான் கடவுளை நம்பல, இவன் இந்துவா இருக்கிறான், இவன் முஸ்லீமா இருக்கிறான், இவன் நாத்திகன், இவன் எந்த கடவுளும் கிடையாது, இந்த உலகத்துல நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மறுமையில 3rd டெஸ்டினேஷன் கிடையாது. 3வது ஒரு வழியிடம், தங்குமிடம், இருப்பிடம் கிடையவே கிடையாது. 2 தான், ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். அப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த தகுதிகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் போகக்கூடிய இடம் தானாகவே அது நரகமாக அமைந்துவிடும். அது தங்கும் இடங்களிலே மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி எத்தனை பக்கங்களில் உங்களுக்கு விலாவரியாக எடுத்து சொல்லுகின்றானோ, அதே போன்ற எண்ணிக்கையில் ஏறத்தாழ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் சேர்த்து சொல்லக்கூடிய 2 விஷயங்களிலே தொழுகையும் ஜக்காத்தும் போல், நன்மையும் தீமையும் போல், சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சொர்க்கத்தை பற்றிய அந்த விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுவது போல் நரகத்தை பற்றியும் எடுத்து காட்டுகின்றான். ஆகவே சகோதரர்களே, அந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்படுங்கள், அந்த நரகத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய கத்துக் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம அத்கில்னி ஜன்னா, அல்லாஹும்ம அத்கில்னி ஜன்னா, அல்லாஹும்ம அத்கில்னி ஜன்னா. இறைவா, என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக, என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்வாயாக. அல்லாஹும்ம அஜ்ர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ர்னி மினன் நார். யா அல்லாஹ், நீ நரகத்தின் நெருப்பில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக என்று நீங்கள் 3 விடத்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்களே, ஆனால் அந்த சொர்க்கம் அல்லாஹ்விடத்திலே பேசுமாம், யா அல்லாஹ், என்னை இந்த மனிதன் ஆசைப்படுகின்றான், ஆகவே எனக்கு என்னிடத்தில் சேரக்கூடியவனாக இந்த மனிதனை ஆக்கிவிடு. அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே பேசுமாம், இறைவா, என்னை கண்டு இந்த மனிதன் அஞ்சுகிறான், ஆகவே என்னிடமிருந்து இவனை பாதுகாத்து விடு என்று அந்த சொர்க்கமும் நரகமும் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களில் இருந்து நாம் விளங்கிக் கொண்டால், தீமைகளை தடுக்கக்கூடியது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும்
தொழுகை நோன்பு போல அது ஒரு கட்டாய கடமையாகும். அந்த கடமைக்குரிய ஆதாரங்களை நாம் பார்ப்போம். இன்னும் ஏராளமான தீமைகளை பற்றியும் அதன் அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றியும் இந்த சமுதாயத்திற்கு நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய உபதேசங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தொடராக நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தீமைகளை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சிறப்பித்துக் கொடுத்து எல்லா மக்களையும் எழுப்பக்கூடிய நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டத்தில் இருந்தும் தன்னை புன்முறுவலோடு அல்லாஹ் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டத்தாராகவும் யாரிடமிருந்து அல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வானோ அப்படிப்பட்ட மக்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை கொடுப்பானாக. வல்லாஹு வலியு தௌஃபீக். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.